Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் மலேசியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேங்க. அது கூடவே 2 கப் இல்லைனா ரொம்ப திக்காக கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டியாரும். ஸோ ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்புறம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் நல்லா பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் இது நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லைன்னா கட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், இப்போ அது பேனில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாகிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஐஸ் க்யூப் ஆட் பண்ண வாட்டர் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க மாதிரி அரிகரண்டியில் இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டையாக இருக்க பிளேட்ஸில் கூட வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறப்ப கீழே அழகழகாக அப்படி ரைஸ் ட்ராப்ஸ் மாதிரி வரும். இதை நீங்கள் ஃபுல்லாக இப்படி எடுத்து வச்சுட்டு கிளாஸில் நம்ம இப்போ இதெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்துக்கலாங்க. அது ஆக்சுவலாக நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மார்னிங் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நைட் ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க ரைஸ் ட்ராப்ஸ், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இருக்குல்லங்க, அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. ஃபைனலாக திக்கான தேங்காய் பால் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னா ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை ஒரு ½ அன் ஹவர் உள்ளே வச்சுட்டு எடுத்து சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட் மலேசியா ரெடி ஆயிடுச்சு. இது இஃப்தார் டைம் அண்ட் சம்மர் டைம்லலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி. இது கூடவே நீங்கள் கொஞ்சம் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாங்க வேக வச்சுட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.